ஒரு பெரிய ஆக்டரோட பையனுக்கு நடிப்பும் வரல, சிரிப்பும் வரல, டான்ஸ் ஆடவும் வரலன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. அவரு தான் இன்னைக்கு சூரரை போட்டு ஜெய்பீம் சொல்லி இந்த மாதிரி உண்மையான கதைகள்ல நடிச்சு ஹீரோவா இருக்கிற சூர்யா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1975 மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஆக்டர்னு சொல்ற சிவகுமாரோட பையனா தான் சரவணன் சிவகுமார் பிறகுறாரு. இவரோட அப்பா என்னதான் பெரிய ஆக்டரா இருந்தாலும் இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் மேல பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. இவருக்கு சின்ன வயசுல இருந்து பிசினஸ் பண்ணணும் தான் ஆசை இருந்தது. சோ இதுக்காக படிப்பு வரலனாலும் இவரோட அப்பாவோட ரெஸ்பெக்ட காப்பாத்தணும்ன்றதுக்காகவே படிக்கிறாரு. ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல சென்னையே முடிச்ச இவரு ஒரு கார்மெண்ட் கம்பெனில வெறும் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அவர் வேலைக்கு போற இடத்துல கூட அவரோட அப்பா யாருன்னு அவரோட நேம் கூட யூஸ் பண்ணது இல்லையா. அங்க இவரு 8 மாசம் வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது இவரு ஆசை படத்துக்குள்ள ஹீரோவா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சோ அந்த சான்ஸ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அந்த படத்துல அஜித் சார் நடிச்சிடுறாரு. 1997 அப்போ மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ல நேருக்கு நேர் படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அங்கதான் மணிரத்னம் சார் ஆல்ரெடி சரவணன் சொல்லி ஒரு ஆக்டர் இருக்கிறதுனால இவரோட பேரை சரவணன்ல இருந்து சூர்யாவா சேஞ்ச் பண்றாரு. என்னதான் அந்த படம் பெரிய ஹிட் ஆனாலும் அந்த படத்துல நடிக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இவருக்கு என்ன நடிக்கவும் வரல, சிரிக்கவும் வரல, ஆடவும் தெரியலன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. சோ இதனாலேயே வெறிக்கொண்டு நடிச்சு அடுத்த வருஷம் முன்னை நினைத்து நந்தான்னு சொல்ற இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு ஹிட்டு மேல ஹிட்ட கொடுக்குறாரு. கஜினி, அயன் மாதிரி படங்கள் மூலியமா பாலிவுட் வரைக்கும் ரீச் ஆகுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா இன்னைக்கு சூரரை போட்டு ஜெய்பீம் சொல்லி பெரிய பெரிய படங்கள் நடிச்சு ஹிட்டு மேல ஹிட்ட கொடுத்தாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல வெறும் 5 நிமிஷம் சீன்ல வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர்ல அந்த தியேட்டரையே அதர வச்சாரு. அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாம ஏழை குழந்தைங்களை படிக்க வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் சொல்ற ஒரு பெரிய ஆலமரத்தையே கட்டி வச்சிருக்காரு. இவரை என்னதான் ட்ரோல் பண்ணாலும் இன்னைக்கு காலிவுட்ல டாப் 5 ஆக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை உங்க சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.